வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உள்ளதுலே ரஷ்யால கம்மியான பட்ஜெட், அங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போயிருக்காங்க. ஆமாங்க, நம்ம இங்கூஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி பத்தி பார்க்க போறோம். ஸோ எதனால இங்க நிறைய பேர் போறாங்க, இதுல இருக்க ப்ராப்ளம் என்னென்ன, ஸோ அதெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்றோம் இந்த வீடியோல. அதர் தான் தட் இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோமா இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த இதில் கவர் பண்ணியிருப்போம். அதாவது என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட், யூனிவர்சிட்டி எப்படி, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்கா, ஹாஸ்டல் இருக்கா, மெஸ் இருக்கா, WHO ரெகக்னைஸ்டா, ஓவரால் பட்ஜெட் என்ன கன்சிடர் பண்ணோம்னா இந்த யூனிவர்சிட்டியை பண்ணலாம், எங்களோட ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆயிருக்கும். அதை தவிர உங்களுக்கும் ஏதாவது குவெரி இருக்கு, இதை தவிர இந்த யூனிவர்சிட்டியோ இல்ல வேற எதுவும் யூனிவர்சிட்டி பத்தி கம்பேர் பண்ணணும்னாலும் நீங்க கமெண்ட் செஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது பாத்தீங்கன்னா 1994 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. டீசன்ட் சைஸான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ அப்படின்னா வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. வெறும் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிடையாது, கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி தான். ஆனா அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நியர் டு 42 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதர் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. கிளினிக்கலும் ஓகே. பட் இதுல மெயின் ப்ராப்ளம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா சிட்டியோட பாப்புலேஷன் வச்சு. பிகாஸ் யூஸ்வலி சிட்டியோட பாப்புலேஷனை வச்சுதான் நம்ம அதுல பேஷண்ட் இன்ஃப்ளோ பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சிட்டி இன்ஃபேக்ட் இன் ரஷ்யானே நாங்க சொல்லுவோம். பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா கிட்டக்குல இருக்க சிட்டில இருந்து கொஞ்சம் பேர் இங்க பார்ப்பாங்க. பட் ஸ்டில் ரொம்ப பெரிய இதை கம்பேர் பண்ணும்போது நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இந்த பட்ஜெட்டோட கொஞ்சம் கூட நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா வேற ஆப்ஷன்ஸும் இருக்கும். இது மெயின்லி பாத்தீங்கன்னா அப்புறம் சம்மருக்கு இது எப்படி போறதுனாலுமே உங்களுக்கு டெல்லி டு மாஸ்கோ போவாங்க பிள்ளைங்க. மாஸ்கோல இருந்து மகஸ் போகணும். மகஸ்ன்ற ஒரு இடத்துலதான் இருக்கு. ஸோ மகஸ் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல இருந்தும் காலேஜ் போறதுக்கு நியர் டு 35 to 40 minutes ஆகுதுங்க. ஆனா இது கிளைமேட் வைஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கண்டியூசிவ், லைக் -5 to 15 இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷன். 6 to 7 hours ஆகும் உங்களுக்கு டெல்லி டு மாஸ்கோ போறதுக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 hours ஆகும். ஆனா மீடியம் ஆஃப் ஸ்டடின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் மீடியம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்லி. அண்ட் ரெகக்னேஷனும் பாத்தீங்கன்னா WHO NMC கைட்லைன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. ஸோ வேர்ல்டு வைட் இதெல்லாம் உங்களுக்கு ரெகக்னைஸ் தான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பேட்சா ஸ்டூடெண்ட்ஸை கிளப் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் இங்கிலீஷ் மீடியமும் தான். இப்ப குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது தான் கொஞ்சம் அலார்மிங். ஏன்னா கண்ட்ரி ரேங்க்ல நாங்க நிறைய யூனிவர்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை விட பெட்டர் ரேங்க்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது ஓவரால் கண்ட்ரி ரேங்கே பாத்தீங்கன்னா இட்ஸ் நியர் டு 360. வேர்ல்ட் ரேங்க்கும் பாத்தீங்கன்னா 10,000. அட்லீஸ்ட் வேர்ல்ட் ரேங்க் சம்வேர் 7,000 to 8,000 வரை மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் எண்ட் மூமெண்ட்ல ஸ்டூடெண்ட் கன்சிடர் பண்ணும்போது நாங்கள் அந்த ஆப்ஷன் சொல்லுவோம். இல்லாட்டி பொதுவா உங்களுக்கு இதை விட பெட்டர் ரேங்க்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நான் முதல்ல சொன்னேன், இட்ஸ் ஆவரேஜ். எதனாலன்னா உங்களுக்கு ஓவரால் பேஷண்ட் இன்ஃப்ளோவே கம்மியாக தான் இருக்கும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம் பட்ஜெட்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில மோர் தென் 600 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆல்ரெடி 4 years ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் FMG பாஸ் அவுட் இல்லை. எதனாலனா இப்ப வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டும் 6 years பண்ணி பாஸ் அவுட் ஆகல. இப்பதான் 4 years போய்கிட்டு இருக்காங்க. போத் சவுத் இந்தியன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் ரெண்டு பேருமே உங்களுக்கு க்ரௌட் பார்க்கலாம். FMG பாசிங் ரேஷியோ நான் சொன்ன மாதிரி இருக்காது. டியூஷன் ஃபீஸ் வரைக்கும் லாஸ்ட் இயர் வரை எப்படின்னா இட்ஸ் பின் கம்ப்ளீட்லி ஒரு தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட். காலேஜ் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அவங்க டாலர்ல தான் வாங்கினாங்க. செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 2 lakh ரூபல் பர் இயரா இருந்தது. ஆனா இந்த வருஷம் ரூபல் ரேட்டும் இப்படி எல்லாம் மாறனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபீஸ் உங்க பயோமெட்ரிக் எல்லாம் சேர்த்து, பயோமெட்ரிக் இருக்கு, ஃபீஸ் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் இயர்ல ரூபலா போடுவாங்க. தட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 2,34,500 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதை தவிர உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல டாலர்ல மற்ற சார்ஜஸ் போகுது. அதாவது நியர் டு $3,500 உங்களுக்கு போகும். அது தவிர செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs பர் இயரா ரூபல்ல இருக்கும். ஸோ ஓவரால் பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்குள்ளேயே வந்துருங்க. இது இதை தவிர பர்சனல் எக்ஸ்பென்ஸ் செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன ஃபிளெக்சிபிலிட்டி அவங்க கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கம்பல்சரி மெஸ்ஸா இருக்கும். செகண்ட் இயர்ல இருந்து நீங்க செல்ஃப் குக் பண்ணிக்கலாம். செமஸ்டர் ஃபீஸும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட் மேம் எங்களால வருஷம் தான் பே பண்ணணும்னா அந்த ஆப்ஷனும் ஃபிளெக்சிபிள் பண்ணி கொடுத்துடலாம்.
அது ஒரு காரணத்தால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி, அதனால இங்க பாத்தீங்கன்னா இன்டேக் ஜாஸ்தியா இருக்கும். ஈவன் தோ ரேங்கிங் இஸ் நாட் குட், இட்ஸ் அ ஸ்மால் சிட்டி அண்ட் பேஷண்ட் ஃப்ளோவும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஹாஸ்டல் சார்ஜஸ் எல்லாமே அதில் இன்க்ளூடட். நான் முதல்ல சொன்னனால இது அவுட் சோர்ஸ் பண்ணனால தே மேட் இட் இன் தட் வே, எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இஸ் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். எஸ், இது வந்து நான் வந்து பொதுவாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணாத காலேஜ் தாங்க. இதை தவிர ஈவன் செவஸ்டோபோல் பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு 2,87,500. ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். ஸோ ஓவரால் இயர்லி பேக்கேஜ் பார்த்துருவீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே செல்ஃப் குக் ஆப்ஷன் எடுக்கணும்னாலும் செவஸ்டோபோலில் கிடைச்சிரும், கபார்தினோலே கிடைச்சிரும். கபார்தினோல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ் அவுட்டும் இருக்கு, எஃப்எம்ஜியோட ரெக்கார்டும் நமக்கு இருக்கு. 3,10,000 கிட்ட வரும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். செவஸ்டோபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,87,000 ரூபாய் இருக்கு. பாஸ்கோ ஆப்ஷன் இருக்கு, அதுவும் நீங்க பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த 3 லட்சம் 2.5 லட்சம். ஆனா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் ரேங்க் அண்ட் பெட்டர் ஃபெசிலிட்டிஸ், இதுக்கும் ஒரு டிராபேக்ஸும் இருக்கும். அதையும் நான் வந்து எங்க டீடைல்டு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனு நீங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர் பட்ஜெட் கம்மியாக வரும், ஓவரால் பட்ஜெட் ஆல்மோஸ்ட் சிமிலராக வரும். இந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அநேகமா இந்த வீடியோல நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் queries இருந்தாலும் சொல்லுவேன். இப்போ மெயினா வந்து எங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எல்லா ஒர்க்கும் A to Z பண்றதுக்கு உங்க என்டையர் 6 இயர்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ்னு பாத்தீங்கன்னா 85,000 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். இல்லை என்னென்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும், ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு கண்ட்ரி கன்ஃபியூஷன் இருக்குது, என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா பார்க்குறீங்களா, எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக கொடுப்போம். அதுதான் தட் உங்களோட இங்கேருந்து எல்லா ட்ராவல் திங்ஸ் தட் இஸ் டேக்கன் கேர் ஃப்ரம் அவர் எண்ட். அதாவது வந்து எப்படி வரும்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு இன்விடேஷன் லெட்டர் வாங்குறோம். உங்களுக்கு அங்கே போகும்போதுமே வந்து விசா, அங்கே இருக்க சிம் கார்டு எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ட்ராவல்க்குமே உங்கள் பேரண்ட்ஸ் உங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கும் சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணிடுவோம். நாட் ஓன்லி 1 இயருங்க, என்டையர் 6 இயர்ஸ். உங்களுக்கு அடுத்த வருஷமும் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெடியூ பண்றது இருக்கும். ஸோ வி புட் அ ரிமைண்டர். ஆக்சுவல் அமௌண்ட் வந்து நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் வி கீப் ஆன் டச். நீங்க இங்க வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி ப்ராப்பரா டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் இஸ் தட் ஆல் இஸ் கவர்ட். இங்க இருந்து உங்களை ட்ராப் பண்றது, அங்க எங்க டீம் இருப்பாங்க, அவங்க உங்களை பிக்கப் பண்ணி ஹாஸ்டல்ல செட் பண்றது எல்லாமே வந்து திஸ் வில் பி கவர்ட் ஓவர் ஹியர். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா வந்து வி ஹாவ் ஏர்லி பேர்ட் ஸ்காலர்ஷிப் வி ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட். இன் தட் வி ஆர் கிவிங் அ வேவ் ஆஃப் 10,000 rupees. ஆக்சுவலா யார் ரெஜிஸ்டர் பண்றாங்க இந்த 30th முன்னாடி வந்து they are getting that. ஸோ உங்களுக்கு ஓவராலே 75,000 பிளஸ் ஜிஎஸ்டில வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எங்க சர்வீஸ் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆஃப் பண்ணலாம். Thanks for watching this video till the end.